ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் டே நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட தாட்ஸ் எமோஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜர்னல் ரீடிங் தானே என்ன இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 4 of Pentacles, 8 of Pentacles, 8 of Cups, Devil, 3 of Pentacles, Hanged Man, Queen of Wands, Ace of Cups, Ace of Pentacles, Page of Pentacles, 2 of Cups, King of Pentacles. So bottom of the deck, Knight of Swords. Temperance, Queen of Cups, Eight of Wands, Empress, Knight of Cups, Ten of Swords, Five of Pentacles, Nine of Pentacles, King of Pentacles, Ace of Cups, Ace of Swords, Ace of Wands, King of Swords. Okay. Thank you so much universe. Thank you so much universe. Okay. Then இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் வைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் நான் ஃபீமேலாலும் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்கணும் ஆப்போசிட்டாக கமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படி நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் பக்கா செல்ஃபிஷ் ஆகும். ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிற ஒரு டைமில் அவங்களோட கேரக்டர்ஸ், ஒரிஜினல் கேரக்டர்ஸ் நமக்கு மனசில் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம வாண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாலும் அட்டாச்ட் ஆகாதுங்க, எமோஷ்னலி டிட்டாச்மெண்ட் இல்லைங்க, உங்கள் பவரில் இல்லைங்க, செல்ஃபோனில் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு கனெக்ஷனில் எமோஷ்னலி அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் மனசில் ஆகாது, நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது மனசில் ஆகாது, ரியாலிட்டியாக என்ன, சுச்சுவேஷன் என்ன, நமக்கு எதுவுமே மனசிலாகாது. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் இருக்கிற டைமில் நமக்கு ஒன்று தான் கண்ணுக்கு தோணும், அந்த ஒரு பர்சன் எனக்கு கிடைச்சா போதும், அவங்க நல்லா இருக்கணும், நான் அவனோட செய்யணும், க்ளோஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தோணும். ஃபுல் 24 hours ஃபுல் ஃபோக்கஸாக இருக்குமே தவிர நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு எதுவுமே மனசில் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கனெக்ஷனில் ஒரு டைம் நீங்கள் எமோஷனலி நீங்கள் அட்டாச் பண்ண இங்கே நின்றுட்டு உண்டு, அவளை பக்கா செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு, ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி அட்டாச் பண்ணுறக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு அது பயங்கர ஒரு பெனிஃபிட்டாக இருந்துட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் இவரை கேர் பண்ணும்போது, இவரை லவ் பண்ணும்போது, இவருக்கான எஃபோர்ட் கொடுக்கும்போது, இவரை பேக் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கிறீங்க, இவரை விட்டு நீங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது, எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இவரை விட போகிறது இல்லை, எப்போவுமே நீங்கள் இவரை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, இவருக்காக நீங்கள் எங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இவர் மெல்ல மைண்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு இந்த கனெக்ஷன் மேலே ட்ரஸ்ட் உண்டு, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா நீங்கள் அங்கே தானே இருக்கிறீங்க, நீங்கள் அவைலபிளாக தானே இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக தானே இருக்கிறீங்க.
ஓகே, அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எஃபோர்ட் கொடுக்க வேண்டாம், நம்ம ஆக்ஷன் கொடுக்க வேண்டாம், நம்ம மெல்ல டைவர்ட் பண்ணி இவர் கேரியரில் ஃபோக்கஸ் கொடுத்துருண்டு. நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பக்கம் செல்ஃபிஷ் ஆகும். ஓகே, அதனால தான் சொல்கிறது, நம்ம வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக எமோஷ்னலி நீங்கள் டிட்டாச்மெண்ட் இல்லைங்க, அப்போ தான் நமக்கு ரியாலிட்டியே மனசிலாகும். இல்லைங்க நமக்கு மனசில் ஆகாது. அது நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அஸ்பர் பண்ணாட்டாலும் அதுதான் ட்ரூவான விஷயம். நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கேர் லவ் எஃபோர்ட் கொடுக்கும்போது இவர் மெல்ல மைண்டை டைவர்ட் பண்ணி இவருக்கு உங்களோட கேரக்டர்ஸ் ஆக்ஷன் பிஹேவியர் வச்சு நீங்கள் எங்கேயும் போகிறதில்ல, இவர் விட்டுட்டு நீங்கள் எங்கேயா வேறு யாரையும் பார்க்க போகிறதும் கிடையாது, இவர் தான் உலகம் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இவர் மெல்ல மைண்டை டைவர்ட் பண்ணி இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நார்மலி இவர் ஸ்டார்டிங்கில் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் ஈக்குவலுக்கு வேண்டிய பண்ணுவாங்க. தென் நம்ம எங்கேயும் போகிறதில்ல, இன்னும் அங்கேயே தான் நம்ம ஸ்டே பண்ணி நிற்போம் ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஃபீல் ஆனதும் அவங்க பேக் அடிப்ப ஆரம்பிப்பாங்க. இல்லைங்க நமக்கான ஈக்குவல் கிவெண்டே கொடுக்காம போயிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் நடந்துட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராகும். இவர் நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டைமில், அதனால தான் நம்ம சொல்கிறது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்லாம் அவங்க உங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கேயே தான், ஏன்னா நீங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க. இது அவைலபிள் இல்லாத ஒரு பொருளாக இருந்தீங்க, இப்போ அவைலபிள் இல்லாமல் நீங்கள் இருந்துருந்தீங்க அப்படின்னு இவர் உங்களுக்காக எஃபோர்ட் கொடுத்துருப்பாரு, ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துருப்பாரு. நீங்கள் ரொம்ப அவைலபிள் ஆக போய் இந்த ஒரு பர்சன் மெல்ல மைண்ட் இது அங்கே தான் நீ அங்கேயே தானே நிற்கிற, நீ அங்கேயே தான் நிற்க போகிற. இவர் மெல்ல மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இவர் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இவர் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர் இது மெட்டீரியலிஸ்டிக் ஆகும். காசு சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, தென் சொத்து வாங்குறது, கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் கார்டுடைய போர்ஷன் ஆகும். நீங்கள் டீல் பண்ண பக்கா செல்ஃபிஷ் ஆகும். இந்த ஒரு விஷயம் பண்ண எனக்கு இதில் என்ன பெனிஃபிட்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இந்த ஒரு போர்ஷன் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். இவர் போயிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட தோர்சன் அப்படி நீ ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிற, ஃபோட்டோ எடுக்கிற, இம்பார்ட்டன்ட் எனக்கு அதில் என்ன பெனிஃபிட்டு, நான் சம்பாதிச்சது எனக்கு காசு. ஓகே, நான் சம்பாதிச்சு தான் நான் என் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும். இவர் மெல்ல ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு ஈக்குவல் கிவெண்டேக் பண்ணாமல் இவர் மெல்ல டைவர்ட் ஆகி போயிட்டு உண்டு. ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் போயிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு போஸ்டருக்கு உங்களோட கேரக்டர்ஸ் ஆக்ஷன் பிஹேவியர் வச்சு நல்லா மனசில் ஆகிட்டு உண்டு. அவ்வளோ சீக்கிரமாக இவரை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு உண்டு. சடனாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்க முடியாது. ஏதாவது ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்கிட்டு இவர் போயிட்டு உண்டு. இவர் ஃபுல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஒழிச்சு ஓடுறது, இவர் ஃபுல்லி இவரோட திங்கிங் ப்ராசஸ் இப்படி தான். ஏன்னா இவருக்கு உங்களை காட்டில் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் மணி மெட்டீரியல்ஸ்டிக், அதுதான் இவருக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகியாச்சு, ஏன்னா நீங்கள் எங்கே போகிறதும் கிடையாது. இவர் மெல்ல இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் இவர் திங்க் பண்ணிட்டு எப்படி உங்களை விட்டு, ஏன்னா உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற ஒரு டைம் இவர் சடனாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் என்ன பண்ணியாச்சு, நீங்கள் ஏதோ பண்ணிட்டுவீங்கன்னு அந்த ஒரு ஃபியர் இவருக்கு உண்டு. அதனால் இவர் ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, காரணம் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும், நோ கான்டாக்டாக இருக்கலாம். மேபி ஒரு சிலவங்க ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 8 months இருக்கலாம், ஒரு சிலவங்க செப்பரேஷன் ஆகி 10 months இருக்கலாம், அக்டோபர் மந்த் செப்பரேஷன் ஆகலாம். பட் எனிவே ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன். பட் ரிலேஷன்ஷிப் இவர் ஆட்டோமேட்டிக்காக எண்டப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இந்த ஒரு பர்சன் தான் ரீசன் சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. இது ட்ரூவான விஷயம். எத்தனை பேருக்கு இது ட்ரூன்னு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, பட் இவர் கனெக்ஷனில் இவர் செப்பரேஷன் ஆகிட்டு போயிட்டு, பட் இவர் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு கேட்டால் இவர் மூவ் ஆன் ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இவர் உங்கள் மெமரி ஸ்டக்காக இது வரைக்கும் இவருக்கு மறக்கிறதுக்கோ உங்களை நினைக்காமல் இருக்கிறதுக்கு இவருக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. இவர் உங்கள் கனெக்ஷனில் இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூட ஒரு டைமில் பல டைம் இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன பல டைம் இந்த ஒரு போஸ் இந்த மேபி உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே என் லைஃப்பில் நான் க்ரோ ஆகணும். இவர் பல டைம் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் போயிட்டு உண்டு. பட் நவ் கனெக்ஷனில் ஸ்டக், இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே இதான் காரணம். உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ட்ரஸ்ட்டும் உண்டு. உலகத்தில் என்ன நடந்தாலும் இந்த ஒரு பர்சன் ஒரு போது என்னை விட்டுட்டு போக போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கும் மேபி இந்த ஒரு கனெக்ஷனில் உங்களுக்கு பல யூனிவர்சல் சயின்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு இன்ட்யூஷன் பக்காவாக கைடாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த பர்சனோட உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு அப்போது இந்த ஒரு பர்சன் மேலே அத்தனை மாத்திரம் ட்ரஸ்ட் ஸோ லெவலில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். உலகத்தில் என்ன நடந்தாலும் யாரும் என்னை விட்டுட்டு போகணும், இந்த ஒரு பர்சன் என்னை விட்டு ஒருபோது போக மாட்டாங்க, இவங்க கூட லைஃப்லோ ஸ்டே பண்ணுவாங்க, என்னோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் இவங்க நிற்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போகும்போதும் நீங்கள் எமோஷ்னலி டவுன் ஆகி அத்தனை மாத்திரம் வீக் ஆகி இனி இந்த உலகத்தை நான் ஜீவிகரமான ஒரு தோட்டம் இருக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம்.
ஓகே. பட் இந்த இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆனதுனால கரணி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா കുറച്ച് நாள் நீங்கள் எமோஷ்னலி டவுன் ஆகிருக்கலாம். ஓகே, കുറച്ച് நாள் டவுன் ஆகிருக்கலாம். பட் போக 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 நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகி நீங்கள் வெளியே வந்துட்டு உங்களுக்கு மேபி யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். செல்ஃப் லவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விட்ட நீங்கள் என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப பிடிக்கலாம். கரண்ட் நீங்கள் செல்ஃப் லவ்வும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட பவரை நீங்கள் மனசில் ஆக்கிட்டு அது சேம் டைம் உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வருது. ஏன்னா கனெக்ஷன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஷன்ஸ் வரும். கரண்ட் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, இன்டியூஷன் வைஸ் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இந்த கனெக்ஷன் என்னை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. எப்படி நான் இந்த ஒரு கனெக்ஷனில் ஸ்டக் ஆகி நிற்கிறேனோ அது சேம் டைம் அவனும் ஸ்டக் ஆகி நிற்பான். இப்போ அவன் ரிலேஷன்ஷிப்பை எந்த பாக்கெட்டு போனாலும் கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, கனெக்ஷன் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. எப்படி இந்த ஒரு கனெக்ஷனை நான் மூவ் ஆன் ஆக முடியாமல் எப்படி நான் ஸ்டக் ஆகி திணறி நிற்கிறனோ அது சேம் டைம் அவனும் அதே மாதிரி ஸ்டக் ஆகி திணறி நிற்பான். மேபி இவன் என்னை தாண்டி வேறு ரிலேஷன்ஷிப்பில் போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் அவனும் நிம்மதியாக வாழ முடியாது. ஓகே, ஏன்னா எனக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு ஆத்மா வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவன் என்னை விட்டுட்டு வேறொரு லைஃபே சூஸ் பண்ணாலும் எனக்கு தேர்ட் பார்ட்டி கூட அவன் ஒரு லைஃப் ஜீவிச்சாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வெளியே ஜீவிப்பானே தவிர இன்னர் வயசு ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணிருக்கிறீங்க. கோயிங் வித் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். காரணம் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கெரியரில் க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உங்களை ஹாப்பியாக வைக்க ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்டு பார்ட்டி செல்ஃப் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு இந்த வைப்ரேஷனில் வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். ஓகே, நான் சொல்ல வைப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு இதில் ஃபீல் ஆகிற செல்ஃப் லவ் பண்ணவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, இவர் லாஸ்ட் டேட் இவரோட தோர்சன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் டேட் உங்களுக்கு கண்டு பயங்கர அட்ராக்ட் ஆகிட்டு பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உங்களோட பியூட்டி, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், என்ன சொல்கிறது. ஸோ அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி மெயினாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்களோட பியூட்டி, கரண்டில் நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன், நீங்கள் எனக்கு என்ன தோணுன்னா கரண்டில் நீங்கள் கோபத்துக்குள்ள சுச்சுவேஷன் அடித்து பிடிச்சி நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிங்களா இருக்கலாம். சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு இன்னொரு கனெக்ஷன் ஒருபோதும் உங்களை விட்டுட்டு போகாதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் உண்டு. மேபி அவன் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவன் என்ன நினச்சிட்டு தான் வருவான். நான் எப்படி கனெக்ஷனில் ஸ்டக்கோ அதே மாதிரி அவனும் ஸ்டக்னஸ் ஃபீல் பண்ணுவான். பட் வெளியிலேயே அவுட்டர்லேயே என்ன மாதிரி காட்டிக்கிட்டாலும் இன்னர் வைஸ் ஒவ்வொரு நாளும் அவன் எனக்காக வீங்குவான், தவிப்பான், எனக்காக வெயிட் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டு உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகும் அதுக்கேற்ற மாதிரி போகும். அடித்து பிடிச்சி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா இவர் லாஸ்ட் டேட் அட்ராக்ட் ஆகிட்டு இவர். ஓகே, உங்களோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்களோட பியூட்டி அது இவர் பயங்கரமாக ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஏற்படுத்துது. இவருக்கு அது மேபி லாஸ்ட் டேட் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், இல்லைங்கி உங்களை பற்றின ஒரு நியூஸ் கிடச்சிருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. எனிவே ஏதோ ஒரு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் பவரை நீங்கள் நிற்கிறீங்க, இவரை நீங்கள் மைண்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இவருக்கு தோணிட்டு உண்டு. அதனால தான் இவருக்கு உங்ககிட்ட ஒரு பயங்கர வல்லாத ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் லாஸ்ட் ஓப்பனாக சொல்ல போகிற இவரோட லாஸ்ட் டேட் தாட்ஸ் ஃபுல்லாகவே ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சுட்டு மேபி ஒரு சிலருக்கு இந்த பர்சன் கிட்ட ஒரு காலை ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கலாம். ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைங்க இந்த பர்சன் மெசேஜ் பண்ணுறதுக்கு மொபைல் எடுத்துகிட்டு இவரது பேக் அடிச்சிருக்கலாம், டைப் பண்ணிவிட்டு பேக் அடிச்சிருக்கலாம். வேண்டாம் கரண்ட்லி இந்த பர்சன் ஒரு பவுண்டரி இவர் உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு ஈகோ ஆட்டிடியூடாக நிற்கிறாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணது நினச்சோ, இல்லைங்க நீ என்னை விட்டுட்டு போனதை நினச்சோ, நீ என்னை பெக் பண்ண வைக்க நினச்சி எனக்கு எந்த ஒரு பெயினும் எனக்கு எந்த ஒரு வலையும் வேதனை இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் யாரை டிபெண்ட் பண்ணியும் இல்லை. இவர் ஃபேஸ் பார்க்க ரொம்ப சைலண்டாக இருக்கலாம். இவர் ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத கரெக்டாக இருக்கலாம். இவர் ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட ஒரு பவுண்டரி இவரை செட் பண்ணி வச்சுருந்தாலும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. லாஸ்ட் டேட் இவர் பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. இவர் லாஸ்ட் டேட் உங்களை பற்றி இவர் விஷுவலைஸ் ட்ரீம் கனவு கண்டிட்டு உண்டு. உங்களை பற்றி இமேஜினேஷன் இவர் வாழ்ந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அது எப்படி வேணாலும் இமேஜினேஷன் பண்ணலாம் தானே. ஸோ அந்த மாதிரி எனக்கு இவர் லாஸ்ட் டேட் உங்கள் ஃபோட்டோஸ் இதை எடுத்து பார்த்துட்டு அதில் பயங்கர நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இவர் நெகட்டிவாக இருக்கிறதுக்கே இவர் உங்களை பற்றி இமேஜினேஷன் இது ஒரு கனவு கண்டிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே எஸ், எனக்கு என்ன தோணும், ஒன்லி உங்கள் லைஃபாக இருக்கலாம், இன்றைக்கி இது ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஏதோ கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கிற ஒரு கார்டு நமக்கு நீங்கள் காட்டிட்டு உண்டு. ஓகே,
இவருக்கு லாஸ்ட் நைட் இவருக்கு உங்களை எந்த சோஷியல் மீடியாவில் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணி, ஏன்னா இவருக்கு கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனாலும் செப்பரேஷன் ஆனாலும் இவருக்கு நாட்கள் போக 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 அது லவ்வுங்கிறது ஒருபோது இவருக்கு போயிட்டு இல்லை, பட் நாட்கள் போக போக அது கூட்டிகிட்டே தான் போகுது. ஓகே, கரண்ட் இவருக்கு நான் நான் பார்த்த ஒரு பர்சன் இது இல்லையே. ஓகே, எப்பவும் என்ன சொல்கிறது, நான் எனக்கு கரண்ட் நீங்கள் அத்தனை மாதம் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் நான் பார்த்த ஒரு பர்சன் இது இல்லையே, இன்னும் தூக்கடிச்சிடுவாளோ, நான் அவகிட்ட போய் சரண்டர் ஆக சுச்சுவேஷன் ஆகிடுமோ, இவர் அதை பேடிச்சிട്ടുണ്ട്. இவருக்கு லாஸ்ட் டைம் இப்படி சிந்திச்சிട്ടുണ്ട്. நம்மளை எந்த வே நம்மளை அப்ரோச் பண்ணுறது, நேரில் மீட் பண்ணுறதுக்கா, இல்லைங்க கால் பண்ணுறதுக்கா, இல்லைங்க மெசேஜ் பண்ணுறதுக்கா, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எதில் அவங்கள அப்ரோச் பண்ணுறது. இவருக்கு லாஸ்ட் டேட் இவருக்கு உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க இவரோட லவ்வோ இவர் ஷேர் பண்ணணும் இவர் சிந்திச்சிട്ടുണ്ട്. பட் ஃபியர் ഉണ്ട്. ஓகே, இவர் பேடிச்சிട്ടുണ്ട് அட் த சேம் டைம். இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் இவருக்கு 2 of cups சேம் எனர்ஜி சொல்ல 2 கேரக்டர்ஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்நேகம் உண்டு அவருக்கும் அவ்வளோ தூரம் ஸ்நேகம் உண்டு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன், இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போய் கொஞ்ச நாள் நீங்கள் டவுன் ஆனாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்யூஷன் கெய்ட் ஆகிருக்கலாம். இது ஒன்று விட்டுட்டு எங்கேயும் போகாது, இது மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வரும். ஓகே, ஸோ இவருக்கு கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் டைம் ஃபீல் ஆகிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வராதான். ஏன்னா இவருக்கு இப்போ நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கு எல்லா கனெக்ஷனையும் நமக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு அட்ராக்ஷன், ஒரு எமோஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகாது. ஓகே, பட் இவருக்கு அது எல்லா ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு எல்லாம் சேர்ந்து கிடைக்குமா கேட்டால் நெவர். அப்போ இவருக்கு உங்ககிட்ட அது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், மென்டல் அடிக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனல் அடிக்ஷன் எல்லாமே இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு தோணிட்டு நான் இவர் பயங்கர மெட்டலிஸ்டிக்கான ஒரு பர்சனாக இவர் இருந்தாலும், பயங்கர ப்ராக்டிக்கலான பர்சனாக இருந்தாலும், சொசைட்டி, ஃபேமிலி, கோஸ்ட், ரிலேஷன் இந்த மாதிரி பார்க்க ஒரு பர்சனாக இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு தோன்ற விஷயம் நான் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நான் சிந்திச்சாலும் என் மைண்டாக இருக்கட்டும், என் மனசாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்சன்கிட்ட மட்டுமே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. இல்லைங்க அந்த ஒரு பர்சன் மட்டும் எனக்கு ஒரு லைஃப் அவுட்னு ஃபீல் ஆகுது. இவர் உங்களை கமிட்டடாக இவர் பார்க்குறாரு. ஓப்பனாக சொல்ல போகிறேன், அது இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சரி, இவர் உங்களை கமிட்டடாக பார்க்குறாரு. இவருக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங். ஓகே, இவருக்கு தோணுது என்ன, இந்த உலகத்தில் என்ன சுற்றி எத்தனை பேர் எனக்கு ஈக்குவலான ஒரு பர்சன், எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பர்சன், இல்லைங்க எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பர்சன், எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குதுனாங்க இவர் அதை சிந்திச்சுட்டு லாஸ்ட் நைட். அதனால தான் இவருக்கு லாஸ்ட் நைட் இவர் ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கமே நீங்கள் சிந்திச்சுட்டு. ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட ஃபீலான அந்த ஸ்பார்க், அந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு அடிக்ஷன், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகலைன்னா இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கல் ஆகும். வேறு யார்கிட்டே இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு அதனால் எனக்கு என்ன தோணுது, ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி ஒரு பிளாக் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க ரிலேஷன்ஷிப் ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்காம இவர் நின்றுட்டு உண்டு. அது உண்மையான விஷயமாகும். பட் இவருக்கு உங்கள் மேலே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, இவருக்கு ஆத்மா, இவருக்கு மனசு எனி டைம் உங்ககிட்ட பேசு, உங்கள் கூட கனெக்டில் இருக்கணும், இவர் கூட நீங்கள் லைஃப் லாங் ஜீவிக்கணுங்கிறது இவரோட ஆத்மா துடிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இவருக்கு அர்லி ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் கிவ் டேக் பண்ணாமல் இவர் இருக்கார். அப்படின்னு ஈக்குவலி ஆட்டிடியூடாக நிற்கிறேன். நான் இனி அங்கிட்டு போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவள் வேணுங்கி வரட்டும், அவள் வந்தானே பார்த்துக்கலாம். அவள் வந்தானே மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். பட் நான் போக மாட்டேன்னு இவர் ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இவர் கத்துற மாத்திரம் எமோஷனல் அட்டாக். இவர் ஒவ்வொரு டைமும் இவர் உங்களை திங்க் பண்ணிட்டு இவருக்கு லைஃப்பில் நல்லதுலையாக இருக்கட்டும், கெட்டதுலையாக இருக்கட்டும், இவர் உங்களோட மெமரிஸாக இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. டே பை டே உங்களோட தாட்ஸ், மெமரிஸ் இவருக்கு உண்டு. இவர் உங்களை கமிட்டடாக பார்க்குறாரு. இவர் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இவர் இருக்குதுன்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் கரண்ட்லி ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எஃபோர்ட் கொடுக்காம இவர் நிற்கிறாரு. அப்படின்னா இவருக்கு ஈக்குவல் ஆட்டிடியூடில் நிற்கிறாரு. ஓகே, அவள் வரட்டும், அவள் நினைக்கிற மறுபடியும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் ரெடி. ஏன்னா இவர் கரண்ட் அத்தனை மாத்திரம் இவர் உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. நீங்கள் எப்போ வந்தாலும் இவர் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக பண்ணதுக்கு இவர் ரெடி. ஓகே, பட் நானாக போனால் என்ன ஆகும், நீங்கள் ஏன்னா இவரை பொறுத்தமட்டும் இவர் எல்லாரையும் கண்ட்ரோலுக்கும் பண்ணுற ஒரு கேரக்டரை தவிர இவரோட யாரோட கண்ட்ரோலுக்கு நிற்காத ஒரு கேரக்டர் ஆகும். நான் இப்போ அங்கோட்டு போனேன் அப்படின்னா நான் இனி எல்லா சுச்சுவேஷனும் அவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இவருக்கு இன்றைக்கி கரண்ட்லி செல்ஃபோ போய் எனக்கு என்ன தோணும், ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு ஜீவிக்கவே முடியாது, இந்த ஒரு பர்சன் எனக்கு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஒரு டைம் தோன்றல. பட் நான் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் எனக்கு ஹாப்பியாக இருக்க முடியும், என்ன பிஸியாக வச்சுக்க முடியும் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வைப்ரேஷன் இவருக்கு அத்தனை மாத்திரம் ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஏட் பண்ணுது.
இவங்க லாஸ்ட் வயசு இந்த உனக்கு எப்படி நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க உங்கள் லைஃப்பில்? அப்படி என்னத்தை மேஜிக்கில் மிராக்கிள் நடந்துச்சு? நீங்கள் இந்த மாதிரி இல்லையே. ஒரு டைமில் நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், அது வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இன்னொரு பர்சனுக்கே ஒரு ஃபியர் வந்துட்டு நம்மளை தூக்கடிச்சிருவாங்களோ, நம்ம போயிட ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆயிருமோ, இவருக்கு ஒரு ஃபியர் வந்துடும். என்ன மோஸ்ட் சைடில் அப்படி என்ன நடந்துச்சு? எப்படி மோஸ்ட் சைடில் இந்த ஒரு சடன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு? நீ எப்படி சேஞ்ச் ஆனா? நீ ஒரு டைம் இப்படி இல்லையே. കാരണം நீங்கள் செல்ஃப் லோடு நிற்க நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணாமல் நிற்க நீங்கள் இவரை மைண்ட் பண்ணாமல் நிற்க இவருக்கு ஒரு பேடி வந்துடும். ஏன்னா நம்ம போயிட மாதிரி ஆயிருமோ, நம்மளை தூக்கடிச்சிருவாளோ. நம்ம இவரோட தோட்டம் என்ன பண்ணால் அவள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கா, எந்த ஒரு எஃபோர்ட் எடுக்காமல் இருக்கா, நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடுமோ. ஏன்னா இவர் ஒரு என்ன ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால இல்லை, கட்டாயம் நீங்கள் வருவீங்கன்னு இவர் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணாலும் ஒரு டைம் இவருக்கு ஃபியர் உண்டு. எங்கே வராமல் போயிடுவீங்களோ, நீங்கள் டோட்டலி இவரை மறந்து போயிடுவீங்களோ, இல்லைங்க உங்கள் லைஃப்பில் வேறு யாரை சூஸ் பண்ணி போயிடுவீங்களோ, அந்த ஒரு ஃபியரும் உண்டு இவருக்கு. இப்போ இவருக்கு டவுட் ஆகும் இவருக்கு போகிறதுக்கு போனால் தோற்று போயிடும், அதே போக மாட்டேங்க இவரை விட்டுட்டு போயிடும். அந்த ஒரு ஃபியர் இவருக்கு உண்டு. ஓகே, லாஸ்ட் டைம் இவரோட தோன்ஸ் என்ன அப்படின்னா, இவர் உங்களை இவர் அதை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவர் உங்களை கமிட்டடாக தான் பார்க்குறாரு. இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இவருக்கு லைஃப்பில் இவர் உங்களை சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி இவரை சுற்றி எத்தனை இவர் இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறது, இவர் தூக்கடிச்ச ஒரே ஆள் நீங்கள தான் இருப்பீங்க. ஓகே, மேபி இவரோட கேரக்டர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு இவர் எத்தனையோ பேர் இவனை அட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் இவர். ஓகே, பட் கரண்ட்லி நீங்கள் இவருக்கு அட்ராக்ட் ஆகிட்டில்ல. ஒரு டைம் நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டோன்னு நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ நீங்கள் இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, பெக் பண்ணாமல் இருக்கிறீங்க, இவர் இல்லாட்டாலும் நான் ஹாப்பி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இனி இவன் அங்கோட்டு வர போகிறதில்ல, நான் தான் இனி அங்கோட்டு போகணும். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், லைஃப்பில் இவர் உங்களை சேவ் பண்ணிக்கணும். இனி நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்காம நீங்கள் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டைம் இவர் எப்படி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வந்தாலும் வந்துட்டிங்களா, ஹாய் ஹலோ இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்களா இருக்கும். பட் இவருக்கு இப்போ தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கரண்ட்லி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்போட கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் நீங்கள் இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்கள் பெக் பண்ணாமல் இருக்கிறீங்க, இவருக்கு தோணிட்டு உண்டு. ஸோ நீங்கள் ஏதோ கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த ஒரு பர்சன் கொடுப்பாரு. எதனால இந்த ஒரு பர்சன் உங்கள் விட்டுட்டு போனாங்க, இந்த ஒரு செப்பரேஷன் என்ன நடந்துச்சு, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுமா வேண்டாமா, இதை குறித்து ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி இவர் கொடுப்பாரு. ஏன்னா அது கொடுக்காத வரைக்கும் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு தோன்ற விஷயம் இது ஈகோ ஆட்டிடியூடை காட்டிட்டு ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா நான் தோற்றது கன்ஃபார்ம் தான், நான் தோற்று போயாச்சு, இனி அவன் வரப்போகிறது கிடையாது. அதனால் காலைல ஒரு மெசேஜோ பண்ணி ஓப்பனப் ஆகுறது கொள்ளலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது கொள்ளலாம், என்ன நடந்துச்சு, இதனால நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், எல்லாத்தையும் ஓப்பனப் ஆகுது. அதனால தான் இவர் லாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தோட்டில் இவர் எடுத்துகிட்டு உண்டு. மேபி ஒரு சிலவங்களுக்கு ஆக்ஷன் பாசிபிள் ஆகிருக்கலாம், பட் அதுக்கு நமக்கு ஸ்டேபிளானு கேட்டால் ஸ்டேபிள் கிடையாது இவர். ஏன்னா கரண்ட்லி நீங்கள் ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறனால தான் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிடும். அதனால தான் இவர் கால் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும் ஒரு தோட்டு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இல்லை நீங்கள் மறுபடியும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறீங்க, மறுபடியும் இவரை நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா இவர் வந்த வீட்டில் மறுபடியும் ஓடி ஆகும். ஸோ அதனால் அவேர்னஸாக இல்லைங்க, சரியா? இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸில் ஒரு காலில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கரண்ட்லி இவருக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், ஒரு தாட் இவருக்கு மைண்டில் 24 இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவருக்கு சந்தோஷங்கிறது நீங்கள் தான் இவருக்கு தோணுது. என்ன தான் இவர் ப்ராக்டிக்கலான பர்சனாகவே இருந்தாலும், சொந்த காரியம் சிந்தாபாத்தில் இவர் இருந்தாலும் இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் நீங்கள் இல்லைங்க, இவருக்கு லைஃப் ஒருபோது கம்ப்ளீட் ஆகாது. எல்லா வீட்லையும் இவருக்கு பெட்டரான ஒரு பர்சன். அது சில கனெக்ஷனில் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. பட் இவருக்கு இந்த ஒரு கனெக்ஷனில் எல்லா விதத்துலையும் இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷனாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இனிமேல் நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை, இனி நிற்க நான் தான் தோற்று போயிட்டு உண்டு. இனி நான் ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அது வரைக்கும் இவரோட லைஃப்பை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. அதனால தான் இவர் லாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி மெசேஜ் எடுக்கிறத பற்றி இவர் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் நம்பலாமா ட்ரஸ்ட் பண்ணாமல் கேட்டால் சப்போஸ் இவர் ஸ்டேபிளான ஒரு பர்சன், லாயலான ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இவரை நம்பலாம். இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆகும். இவர் கமிட்மெண்ட் கொடுப்பாருங்கிட்ட கொடுப்பாரு, சீரியஸாக கொடுப்பாரு. ஏன்னா கரண்ட் நீங்கள் நிற்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த மாதிரி ஆகும்.
ஓகே. அவரு எமோஷனலி அட்டாச்ட் ஆகி இவருக்கு மைண்டில் எப்பவும் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. எப்பவும் இவருக்கு லைஃப்பில் நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, இவருக்கு மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. ஒரு டைம் நீங்கள் இருந்து இவருக்கு ஒரு ஹீலிங் கிடச்சிருக்கோம்ல, இல்லைங்க ஒரு 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 ஆறுதல் கிடச்சிருக்கும்ல, இல்லைங்க மனசு சமாதானம் அடைஞ்சிருக்கோம்ல. இவர் லைஃப் பார்ட்னராக இவருக்கு மைண்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஓகே. இது எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுது எனக்கு தெரியல. எனக்கு இது பர்சனலைஸ் ரீடிங் எனக்கு கலெக்டிவ் ரீடிங்காக பர்சனலைஸ் ரீடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் காண்டாக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இது வந்து பர்சனல் லாஸ்ட் நைட் தாட்ஸ். நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹேஷ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 22 important, 30 important, 18 important, 16 important, 50 important, 19 important, 21 important. Yes. Okay. Okay, நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 111 இம்பார்ட்டன்ட். 111 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, பயங்கர பாசிட்டிவாக ரீடிங் ஆகும். லைஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் சோர்ஸ் 3 கார்டு நமக்கு சேர்ந்து வந்திருக்குது. அவ்வளோ அபூர்வமான விஷயமாகும். ஓகே, தென் இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 14 important. Yes. So in the number 15 important. Okay, 15 important, 12 important. Okay, so in the number உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.